ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஓவரால் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருந்துச்சு. பிளட் பாத் தான் மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்குது. ஸோ ஓவரால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 364 பாயிண்ட்ஸ் அடி விழுந்துருந்துச்சு. 23,587 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 78,041 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1,176 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 50,759 பாயிண்ட்ஸில் இருக்குது. 816 பாயிண்ட்ஸ் அடி விழுந்திருக்கு. நிஃப்டி ஐடி 43,771 பாயிண்ட்ஸு, 1,183 பாயிண்ட்ஸ் அடி. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெத்தார் தான் ஓடிட்டுருக்கு. கண்டினியூஸாக மார்க்கெட் ஒரு 3 to 5 days, ஆக்சுவலி 5 days நினைக்கிறேன், மார்க்கெட் கண்டினியூஸாக நெகட்டிவில் தான் இருக்குது. எஃப்ஐஎஸும் விற்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா 19ஆம் தேதி 4000 கோடிக்கு மேலே நெட் செல்லஸாக இருந்தாங்க. இந்த 20ஆம் தேதியும் 3,597 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 1,374 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸும் விற்கிறாங்க. ஒரு பக்கம் மார்க்கெட்டும் வீக்காக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குது ராஜஸ்தானில், ஜெய்ஸ்லமர் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதில் என்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதை குறித்து நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இறங்கு முகத்திலே இருக்கிறாங்க. 1,201 ரூபா வரைக்கும் வந்துச்சு. கடைசியில் 1,205 க்ளோஸ் ஆயிருக்கு, 2% ஆட்டி. ஸோ நியூ 50 வீக் லோ டச் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரஷ்யா கூட ரோஸ்நட் அப்படிங்கிற கம்பெனி கூட அவங்க பார்த்தீங்கன்னா ஆயில் சப்ளை போட்டாலுமே அவங்க லாஸ்ட் குவார்ட்டரில் என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறது இந்த ஆயில் செக்மெண்ட் தான், ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட் தான். அந்த செக்மெண்ட்லேயே அடி வாங்கிட்டாங்க. அடுத்தது ரீட்டைலும் அந்த ஜியோ நெட்வொர்க் அவங்கள காப்பாற்றுச்சு. ரீட்டைல் ஃப்ளாட்டாக இருந்துச்சு ரிசல்ட்ஸ். ஜியோ நெட்வொர்க் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு. அதனால லாஸ்ட் ரிசல்ட்ஸ் அவங்க தப்புனாங்க. பட் ஆக்சுவலி அடி எங்கே விழுந்துடுச்சுன்னா ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்டில் அடிச்சிருந்துச்சு. எப்போவுமே ரிசல்ட்ஸ் அங்கே தான் ஏறுமுகத்தில் இருக்கும், பட் அங்கே இறங்கிடுச்சு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ரிமைனிங் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இதில் ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2% மேலே அடி 537 ரூபாவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 812 ரூபாவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் 2.5% அடி 100 ரூபாவில் இருந்துச்சு. பேங்க் ஆஃப் பரோடா 3.5% காலி. அடுத்தது கனரா பேங்க்கும் 3% மேலே அடி விழுந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃபெடரல் பேங்க் 3.5% காலி 194 ரூபா வந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 926 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3.5% அடி விழுந்துச்சு இண்டஸ்இண்ட் பேங்க். நான் சொன்னேன் இண்டஸ்இண்ட் பேங்க் இறங்க தான் செய்யும், அதனால பொறுமையாட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் லாஸ்ட் மார்க்கெட்லேயே 3.5% அடி 926, அடுத்தது 929 க்ளோஸ் ஆகிருக்காங்க. மேபி இன்னும் பார்த்தீங்கன்னா அடி விழ சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வீக் ட்ரெண்டில் போனாங்கன்னா அதுவும் நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் கோட்டை விட்டாங்கன்னா அதுலேயும் அடி விழும். அதனால இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பொறுமையாட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 61 ரூபா 68 காசு 5% காலி 5.5% அடி விழுந்துச்சு 5.21%. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். மேபி இன்னும் மார்க்கெட் இதே ட்ரெண்ட் ஒரு 2 days கண்டினியூ ஆச்சுன்னா 60 பிரேக் பண்ணி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கீழே போகும். இண்டஸ்இண்ட் பேங்கும் 900 பிரேக் பண்ணி கீழே போகும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீடியா, கன்சியூமர், ஃபார்மா, ரியாலிட்டி, எனர்ஜி, மெட்டல், பிஎஸ்சி பேங்க், சர்வீஸ், சிமெண்ட், டெக்னாலஜி, ஃபினான்ஸ், ஆட்டோ, இன்ஃப்ரா, பிஎஸ்சி, பேங்கிங். அடி எங்கே பயங்கரம்னா பேங்கிங் தான். 2.68% பேங்கிங் செக்டரில் அடி பொழிச்சு எடுத்துட்டாங்க. மார்க்கெட்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ் லாஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெட்டிஸ் தான். மார்க்கெட் ப்ரெஷர் இருந்தாலுமே லாஸ்ட் 2 days ரெட்டிஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிஸ் லெபார்டரிஸும் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஐசிஐசிஐ லோம்பார்டும் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. நெஸ்லே இந்தியாவும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஐசிஐசிஐ பேங்கும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதே ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் 9% கிட்ட அப்பு. டேட்டா பட்டன்ஸ் 3.5% அப்பு. கோ டிஜிட் ஜென்ரல் லிமிடெட் அவங்க 3.5% அப்பு. கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட் 2.5% அப்பு. டிட்டாகர் ரயில் சிஸ்டம் லிமிடெட் அவங்களும் 2.5% அப்பு ஓவரால் மார்க்கெட்டில். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிறாங்க. மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா டாடா எலிக்ஸி, சுஸ்லானு, சோலாரின்ஸு, சிஜி பவர் இது எல்லாமே 4.5% ஏற்றிருந்தாங்க மிட் கேப்பில். ஸோ மிட் கேப்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அது மாதிரி ஸ்மால் கேப்பில் எம்சிஎக்ஸ், வெல்சம் லிவிங், ரெயில்டெல், ஐடிஐ லிமிடெட் இவங்க எல்லாமே 4.5% மேலே ரைஸ் ஆகியிருந்தாங்க. 4.5% மேலே அடி விழுந்துருந்துச்சு. நான் சொல்கிறது லாஸ் ஆனதில் டாடா எலிக்ஸி, சுஸ்லான், சோலாரின், சிஜி பவர் இவங்களும் 4.5% மேலே அடி. ஸ்மால் கேப்பில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக அடி விழுந்துருந்துச்சு. மாருதி சுசுகி என்ன சொல்கிறாங்கன்னா பீகார் கவர்மெண்ட் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. ஸோ இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிரைவிங் டெஸ்ட் ட்ராக் அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தார்பங்கா, பாகல்பூர், காயா, புர்னியா, சாரன் இப்படி 5 இடத்துல டிரைவிங் டெஸ்ட் ட்ராக் அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் அடிப்போம் பாட்னா, அவுரங்காபாத்லேயே இவங்க 2 டிரைவிங் டெஸ்ட் ட்ராக் வச்சுருக்காங்க. அது ஆல்ரெடி ஆப்ரேஷனல் இருக்குது. டிரைவிங் டெஸ்ட் ட்ராக்னா அந்த
லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உள்ள அந்த டெக்னிக் அதை சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கொடுத்த அப்டேட்டு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 4382 கோடிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வராங்க. 4382 கோடி. இந்த ப்ராஜெக்ட் பார்க்கும்போது 50:50 ஜாயின்ட் வெஞ்சூரில் வருது. எம்சிபிஐ பிரைவேட் லிமிட்டடும் இவங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சேர்ந்து தான் 50:50 ஜாயின்ட் வெஞ்சூரில் ரன் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா யான் ப்ராஜெக்ட் அட் ஒடிசாவில் பாட்ராக் அப்படிங்கிற இடத்துல இதை போடுறாங்க. ஸோ ஓவரால் இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷன் 4382 கோடி. 900 டிபிடி கண்டினியூஸ் பாலிமரைசேஷன் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலம் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து யான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அது இல்லாமல் டிசம்பர் 20 அவங்களோட போர்ட் மீட்டிங் நடந்துச்சு. அதில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அல்ட்ராடெக் சிமெண்ட் தரப்புல வந்து அப்டேட் இவங்க இந்தியன் சிமெண்ட்ஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்துச்சு. ஸோ 32.72% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க 3954 கோடிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓப்பன் ஆஃபர் 26% ஸ்டேக் 3142 கோடிக்கு. ஸோ ஓவரால் இந்த அக்யூசியேஷனுக்கு எல்லாமே காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. இது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட் இவங்க 1300 கோடி QIP மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸுங்கிறது அந்த ஏத்தர்னா ஸ்கூட்டி கம்பெனி நினைக்காதீங்க. இது குஜராத் பேஸ் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் கம்பெனி ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்க தான் 1200 கோடியிலேருந்து 1300 கோடி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2013 ஆண்டில் இன்கார்பரேட் பண்ணதான் அந்த ஏத்தர் இண்டஸ்ட்ரி. ஸோ ஓவரால் இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் இதுக்காண்டி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. மணப்புரம் ஃபினான்ஸும் 1.5% அடி 181 ரூபாவில் இருக்குது. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா RBI வந்து 20 lakh பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த மணப்புரம் ஃபினான்ஸில் KYCஸில் டீட்டெயில்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற பேசிஸில் வந்து இவங்க RBI வந்து இந்த ஃபைனை போட்டிருக்காங்க. 20 lakh மானிட்டரி பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே எந்த வருஷம் உள்ளதுன்னா 2016 அந்த KYC டைரக்ஷனில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த பேசிஸில் இதை போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகாது. 181 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில் மணப்புரம் ஃபினான்ஸ். பட் ஆக்சுவலி இதெல்லாமே 150 டிஸ்கஸ் பண்ணோம். எகெயின் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ 180 மேலே இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி 130, 135, 140 அந்த ரேஞ்சிலலாம் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுலேருந்து 10 ரூபா இறங்கினதுக்கே வருத்தப்பட்டீங்க. ஸோ இந்த டைமில் உள்ளே போயிட்டு அடுத்து மறுபடியும் ஒரு 150 கிலோ போனால் எல்லாரும் அவ்வளோதான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எகெயின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ONGC என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ப்ரிங் எனர்ஜிஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு 125 மெகாவாட் வந்து ஆப்ரேட்டிங் சோலார் அசட்டை வாங்குறதுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இதோட டீல் வேல்யூ பார்க்கும்போது 500 கோடி இருக்கும். இந்த கம்பெனி வந்து 125 மெகாவாட் சோலார் அசட் ராஜஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ONGC இப்போ டாப் பிட்டராக இருக்கிறாங்க. மேபி இதை வந்து வின் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸ்ப்ரிங் எனர்ஜிஸுக்கு பார்த்தீங்கன்னா ரினோபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 2.3 ஜிகாவாட் வச்சுருக்காங்க ஆப்ரேஷனில். ஸோ இது வந்து இவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிப்லா என்ன சொல்கிறாங்கன்னா 1 கோடி பெனால்ட்டி GST அத்தாரிட்டிலேருந்து எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிப்லா சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க GST. ஏன்னா இதில் வந்து இன்அட்மிசபிள் கிரெடிட் சம்மந்தமாக தான் ஏதோ பெனால்ட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிரீன்வே மொபிலிட்டி EVI அப்படிங்கிற ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியன் EV 3-wheeler மார்க்கெட்டில் வந்து காம்படிட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த வெஹிக்கிளை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாடல்ஸ், ஒன்று சோட்டோ ஓட்டோ இன்னொன்று சோட்டோ புல் அப்படின்னு சொல்லி 2 மாடல்ஸ் கொண்டு வராங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி 2 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இவங்களை 100 டீலர்ஷிப் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் லீடர்ஷிப்பை வந்து 2025 டிசம்பரில் அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரத் பெட்ரோலியம் என்ன சொல்கிறாங்கன்னா 1 million barrels ஆஃப் அர்ஜென்டினியன் க்ரூட் ஆயிலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் கொடுக்குறாங்க அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் பிபிசியோட எக்ஸ்பென்ஷன் பிளானும் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து சஞ்சய் கண்ணா, அதாவது ஹெட் ஆஃப் ரிஃபைனரி, அவர் தான் அப்டேட் கொடுக்குறாரு. ரிஃபைனிங் கெப்பாசிட்டி 2028 45 million tons per annum மட்டும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ கரண்ட் ஆட்டு பார்க்கும்போது 35.3 million tons per annum மட்டும் இருக்குது போல். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெருமாள் என்டர்பிரைஸஸ் சொல்கிறது நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு 2000 கோடி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பெருமாள் என்டர்பிரைஸஸ் இப்போ அப்டேட் கொடுக்குறாங்க. ஆரோபிண்டோ ஃபார்மாவும் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இவங்களோட சப்சிடரி தான் கியூரோடெக் பயாலஜிக்ஸ். இவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் அத்தாரைசேஷன் கிடச்சிருக்கு. UK மெடிசன் அண்ட் ஹெல்த் ப்ராடக்ட் ரெகுலேட்டரி ஏஜென்சிட்டேருந்து பெவ்குலேயோவா அப்படிங்கிற ஒரு பயோசிமிலர் வெர்ஷன், இந்த பெவாசிக்கும் அப்படிங்கிற ஒரு பயோசிமிலர் வெர்ஷனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் கேன்சரை க்யூர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இந்த டைப் ஆஃப் மெடிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அந்த அத்தாரைசேஷன் வந்து யூஎஸ் மெடிசன் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ரெகுலேட்டரி ஏஜென்சி அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்ம் ஆக போகிறது ரெகுலர் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.